வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது தமிழ் சினிமா செய்திகள். தமிழ் சினிமா செய்திகளில் உங்களுக்கே தெரியும், ராகவா லாரன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டனா அவரே வந்து பார்த்துக்கிட்டனா இயக்கி ஹீரோ நடிச்சிட்டு இருக்க படம் வந்து பார்த்துக்கிட்டனா காஞ்சனா 4. அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தா இந்த வருஷம் எண்டு வரைக்குமே வந்து பார்த்தா கண்டிப்பாக போகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, படம் இதோட ஷூட்டிங் இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் போச்சுன்னா படம் எப்போ போகிற ரிலீஸ்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மிட்டு அல்லது மேல வந்து பார்த்தா கண்டிப்பாக அந்த படம் வந்துடும். ஏன்னா படத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவ் ஒரு டைமில் வந்து பார்த்தா வச்சோம்னா படம் வந்து பார்த்தா கொஞ்சம் பீக்கில் போகும் அப்படின்ட்டு அடுத்த வருஷம் சம்மரை வந்து பார்த்தா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஏப்ரல் அல்லது மேலே கண்டிப்பாக அந்த படம் வந்திருக்காரு, எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், எஸ்கே நடித்து நம்ம ஏஆர் முருகேசனோட இயக்கத்தில் மதராசி படத்துக்கான ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் பார்த்து நடந்திருக்குது. இந்த படத்துக்கோட டெய்லர் வச்சா வந்து பார்த்தோன்னா படத்தோட ஹைப் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா மாதிரி சொல்லியிருக்கோம், நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஓகேவான டெய்லராக தான் இருக்கே தவிர ஆகா ஓ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டெய்லர் வந்து பார்த்துக்கிட்டா இல்லை. ஏன்னா டெய்லரே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பார்த்துக்கிட்டா ஒரு இதாக நடிச்சிருக்காங்க, இந்த இதாக கட் பண்ணியிருக்காங்க. ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற வேணாம் அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கிட்டா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டெய்லர்லேயே வந்து பார்த்தா நான் வந்து பார்த்தா அடுத்த விஜயெல்லாம் கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் துப்பாக்கியை கொடுத்துருக்கா அப்படி. ஏன்னா வந்து பார்த்தா அவரை மாதிரி நல்லா நடிச்சிக்கிட்டு இருக்கிறனால அவங்க அரசியலுக்கு போகிறனால இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடிங்க அப்படின்ட்டு எனக்கு அவர் மோட்டிவேட் பண்ண விதமாக தான் பார்க்கணும் தவிர நான் அடுத்த விஜயெல்லாம் கிடையாது. இன்றைக்குமே அண்ணன் தான், தம்பி தம்மன் தான், நான் வந்து பார்த்தா அடுத்த விஜயெல்லாம் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு எஸ்கே வந்து பார்த்தா அந்த ஆடியோ வச்சு சொல்லியிருக்கா அப்படி. ஏன்னா அவருக்கு வந்து எதிர்வினை அப்படி, அதனால் பார்த்துக்கிட்டுனா அது ஓப்பனாக சொல்லிட்டா அப்படி. அதே மாதிரி பேன் இந்தியா படம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சில படங்கள் வந்து பார்த்தோன்னா பேன் இந்தியாவை தாண்டி இப்போ வந்து பார்த்தோன்னா பேன் வேர்ல்டு வரைக்கும் பார்த்தா போயிருக்குது. அதில் வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், நம்ம எக்ஸோட டாக்ஸிக் படம் வந்து பார்த்துக்கிட்டனா பேன் வேர்ல்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ராஜமௌலி சார் எடுக்கிற படமும் வந்து பார்த்தா பேன் வேர்ல்டு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அட்லியும் வந்து பார்த்துக்கிட்டனா பேன் வேர்ல்டு தான் முயற்சி பண்ணியிருக்கா அப்படி. அதே மாதிரி சந்தீப் படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஸ்பிரிட்டுங்களா, அந்த படமும் வந்து பார்த்துக்கிட்டனா பேன் வேர்ல்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சந்தீப் படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஸ்பிரிட் படம் வந்து பார்த்துக்கிட்டனா போஸ்ட் விடும்போது பார்த்துக்கிட்டனா ஜாப்பனீஸு, சைனீஸு, துருக்கி இந்த மாதிரி வருன்ட்டு அவங்க போஸ்டாகவே விட்ருக்காங்க. ஸோ அதனால் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டனா படத்தை வந்து பார்த்திங்கன்னா பேன் வேர்ல்டுக்கு கொண்டு போகலாம், பேன் இந்தியாவை தாண்டி பேன் வேர்ல்டு கொண்டு போய் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட பெருமை, இந்தி சினிமாவோட பெருமையை நான் வந்து நிலைநாட்டலான்னு சில ஹீரோக்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள், அவங்களோட எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மனமாக வாழ்த்துவோம். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், கல்கி படம் வந்து பார்த்துக்கிட்டா நல்ல ஒரு ஓட்டம் ஓடிச்சு. அந்த படத்தோட இயக்குனர் வந்து பார்த்துக்கிட்டா இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வந்து பார்த்தா சந்திச்சு ஒரு கதை சொல்லியிருக்கிற தகவல். ஏன்னா ரஜினிகாந்த் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து பார்த்துக்கிட்டனா கூலி வந்துச்சு, கூலி முடிச்சு ஒரு ஜெயிலர் 2க்கான ஷூட்டிங்கில் மூவமாக இருக்கா அப்படி. அடுத்து வந்து பார்த்தா கமலஹாசன் ரஜினிகாந்த் சாரோட கூட்டணியில் ஒரு படம் இருக்குதுன்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கல்கி படத்தோட இயக்கம் வந்து பார்த்துக்கிட்டா கமலஹாசன் ரஜினிகாந்த் சாரை சந்தித்து ஒரு கதை சொல்லி அந்த கதை வந்து பார்த்துக்கிட்டனா ஓகே ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அப்படி வந்திருந்தால் ரஜினிகாந்த் சார் வந்து பார்த்தா தமிழ் பட இயக்குநர்கள் தாண்டி அடுத்து வந்து பார்த்தா தெலுங்கு பட இயக்குநர்கள் நடிக்க போகிறார் அப்படிங்கிறதுல இந்த மாற்று கருத்து கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்க வாய்ப்புகள் கம்மி தான். இது வந்து பார்த்தா ஒரு நார்மல் சந்திப்பாக தான் இருக்குமே தவிர வேறு மாதிரி சந்திப்பாக இருக்காது. ஏன்னா ரஜினிகாந்த் சாருக்கு இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்க உடம்புக்கும் உடல்நிலைக்கும் அவர் அந்த மாதிரி படத்துக்கெலாம் போவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட கதையாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவருக்கு இருக்க ஷெட்யூலை முடித்தாவே போதும் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவர் யோசிக்கட்டும், அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓடணுங்கிறது அடுத்த இது. அதே மாதிரி ஏகே வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா F1 படம் வந்து பார்த்தீங்களா ஹாலிவுட்டில், அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா நானும் இன்னும் பார்க்கல. ஆனால் அந்த படத்தை பார்த்தவங்க எங்ககிட்ட சொன்னது படத்தோட மேக்கிங் ஆகட்டும், படத்தில் வரக்கூடிய ரேசிங் சீன் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை தமிழில் யாருக்கு டப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கேட்கும்போது உங்களுக்கே தெரியும், வேறு யார் சொல்லியிருப்பாங்க, நம்ம அல்டிமேட் சார் அஜித்குமார் சாரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏகே அவரை பற்றி தான் அவருக்கு அந்த படம் வந்து பார்த்தா சூட் ஆகும், அவரை தவிர வேறு யார் நடித்தாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா அட்டர் ஃப்ளாப்புது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்துக்கிட்டா அந்த படத்துக்கான ரைட்ஸை வந்து பார்த்துக்கிட்டா ஏகே வந்து பார்த்தா வாங்கியிருக்க தகவல். பின்னாடி வந்து பார்த்தா யூஸ் பண்ணி நடிச்சிக்கலாம் அப்படி மாதிரி வாங்கி வச்சுருக்கிற ஒரு தகவல் வந்துருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத
அடுத்தடுத்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி ஏகே 64 படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷன் வந்துருந்துச்சு. ஆனால் அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோகன்லால் நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வந்துருந்துச்சு. ஆனால் மோகன்லால் சாருக்கு இருக்க பேக்கப்புக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு இந்த படத்தை நடிப்பாரா அப்படிங்கிறது தெரியல. அப்படி நடித்தா நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், எஸ்கே வெங்கட் பிரபு அவங்களோட படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னாச்சு, கிணத்தப்பட கல் மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போகிறாங்க. அக்டோபர் மந்த் ஷூட்டிங் போனாலும் வெங்கட் பிரபுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கெத்து இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வச்சுருக்காப்படி, தன்னோட பாய்ஸை வச்சுருக்காப்படி. அந்த பாய்ஸை வச்சுக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா படம் முழுக்க ஓட்டுவாப்படி. தன்னோட தம்பி தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க இசையமைப்பாப்படி. ஆனால் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தம்பிக்கிட்ட இருந்து அனிருத் பக்கம் போயிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்குது. ஏன்னா ஒரு புதுசாக முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி எடுத்துக்கிறாரு தகவல் வந்திருக்குது. என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் டைம் ட்ராவல் மாதிரி படம். இது வந்து நிறைய பட்ஜெட் ஆகுங்கிறதுனால அனிருத்துக்கிட்ட போயிருக்காங்க. அவரோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுமா அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழோட மாநாடு படம் மாதிரி ஒரு நல்ல ஹைப்பை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய சூப்பர் போயிட்டு அவர்களும் எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், அக்டோபர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கடை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஹைப் இல்லைனாலும் செகண்ட் சிங்கிள் பார்த்தா ரீசெண்டாக விட போகிறாங்க தகவல் வந்துருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குமரன் சன்னா மகாலட்சுமி படத்தோட ஒரு சாயல் வந்து பார்த்துக்கிட்ட இந்த படத்தில் இருக்கும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எமோஷன் சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் கொண்டாடும் படமாக தான் இருக்கும். குடும்பங்களுக்கு ரசிக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்துருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். கடைசி நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கைதி 2 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு வரல. கைதி 2 வந்து பார்த்து எடுக்கிற ஐடியாவே இல்லை. கைதி 2ல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே மாதிரி வந்து ரோகேஷ் கனராஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூலி படத்தோட இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தா அப்படி. நான் என்னோடய எல்சியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா புது லேடிஸ் வந்து பார்த்தா வருவாங்க. புது லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ண போகிறேன், அவங்களுக்கு ஒரு ரோலை கொடுத்து புதுசாக இன்ட்ரோ பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தா அப்படி. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கைதி 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கைதி 2ல் கார்த்திக் வந்து பார்த்தா மனைவியாக வருவாங்க அப்படிமா தகவல் வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமந்தா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கைதி 2ல் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனால் இப்போதைக்கு எதையுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. சமந்தாவும் அனுஷ்காவும் இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தகவலாக தான் வந்திருக்கு. அது கன்ஃபார்ம் ஆன பிறகு நம்ம சேனலில் அதுக்கான அப்டேட் என்னங்கிறத கண்டிப்பாக கொடுப்போம். கடைசி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தா இந்த வருஷம் எண்டு வரைக்கும் போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புதுசாக வந்து பார்த்து ஒரு தெரிஞ்சிருக்கா அப்படி மிதுன் சக்கரவர்த்தி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன கேமியோ நடிச்சிருக்கா அப்படிங்க, ஒரு குட்டி ரோல் நடிச்சிருக்கா அப்படி. அதே மாதிரி இந்த படத்துக்கு அடுத்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கான போஸ்ட் செஷன் நடக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அவருக்கான இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரோல் நடிக்க போகிற எஸ்ஜே சூர்யா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கா அப்படி. எஸ்ஜே சூர்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஷெடியூல் ஜாயின் பண்ணி அவருக்கான போர்ஷன் ஆரம்பிக்குங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தை இன்னமும் மோகன்லால் ஆகட்டும் சிவராஜ்குமார் ஆகட்டும் அவங்களுக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தா ஆரம்பிக்கவே இல்லை. இந்த ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தா அவங்கள வச்சு எடுப்பாங்க அப்படிமா தகவல் வந்துருக்குது. என்ன ஏதுங்கிறத நான் கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த நியூஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்தும். இதே மாதிரி நம்ம சேனலில் தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளும் பழைய மற்றும் புதிய படங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூ செய்யப்படும். இந்த மாதிரி பழைய மற்றும் புதிய திரைப்படங்கள் ரிவ்யூவும் தமிழ் சினிமா செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது நம்ம சேனலில் கூடிய வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பு லைக்கு கமெண்டு முழு நீள வீடியோ வாட்சிங் டைம் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க அனைவருமே வீடியோ முழுவதும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளிலோ அல்லது நான் பார்த்த படங்களையோ கண்டிப்பாக மீட் பண்ணாத. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.